ஏங்க சொல் தாமரை. இந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப இருக்க காலத்துல ஜாட்ஜிபிட்டில போட்டா கூட வர மாட்டேது. வாட் இஸ் மீன் பை நீதி நேர்மைன்னு அதுவே நம்மகிட்ட கேக்குது. இப்போ கமல் படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். என்னன்னா அவர் வந்து ஒரு ஆயா கிட்ட ஒரு ஆயா மாம்பழம் எடுத்துன்னு இருப்பாங்க. அவர் சொல்லுவார் 10 ரூபாய்க்கு 3 மாம்பழம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஆயா சொல்லுவோம் 10 ரூபாய்க்கு 3 கிடையாது 4 மாம்பழம் வேணா வாங்கிக்கொள்ள போன்னு. அப்போ கமல் சார் கேட்பாரு, என்னது எல்லாரும் 10 ரூபாய்க்கு வந்து 3 தான் கொடுக்குறாங்க, நீங்கள் 4 தரீங்க, நான் உங்ககிட்ட 3 தானே கேட்குறேன், ஒன்று கம்மியாகவே கேட்குறேன், நீங்கள் வேணான்றீங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க இந்த உலகத்தில், நீங்கள் மட்டும் ஏன் எப்படிக்கிறீங்கன்னு கேட்பாரு. அப்போ அதுக்கு அந்த ஆயா சொல்லும், நம்ம யார்கிட்ட வேணாலும் ஏமாறலாம், நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு அந்த பாட்டி சொல்லும். அது இப்போ எங்கன்னா நடக்குமா? யாருன்னா இருக்கிறாங்களா இந்த உலகத்தில்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணிட்டு 4 சேரை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து எப்படி காசை பிடுங்கணுன்னு தான் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க போல. இப்படி தான் கம்பெனியாக வச்சுக்கிறாங்க பாதி கம்பெனி. சார் நாங்கள் வந்து ஏழுமலை பகவான் ஸ்டோர்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வந்து இப்போ இது வந்துருக்குது குழுக்கள், இப்போ நடந்தது கத்தாரில், நீங்கள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு டூர் எங்கே வேணாலும் போகலாம், நீங்கள் எத்தனை கண்ட்ரிக்கு வேணாலும் சுற்றலாம், முதல் நீங்கள் ஒரு 15,000 திராம் கட்டணும் சார், ரியால் கட்டணும் சார்னு சொல்லி நம்மளை முதல் அந்த 15,000 திராம வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சார் இதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ஜூலை ஆகஸ்ட்டில் தவிர மீதி எப்போ போனாலும் போகலாம் சார், ஜூலை ஆகஸ்ட்டில் தான் லீவு இங்கே, புரியுதா? நம்ம எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த கம்பெனி போனாலும் சரி, எங்கே பேங்க்குக்கே போனாலும் சரி, எங்கேயுமே சரி சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் இது உள்ளே வந்தால் அதை சொல்லவே மாட்டாங்க. அதுதான் அந்த அஜித் படத்தில் சொல்லியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி போடுறப்பவும் சரி பேங்க்கு போடுறப்பவும் சரி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதை ஒருத்தர் கேட்பார், இதெல்லாம் சொல்லாமல் நம்ம பாலிசி எடுக்கிறோமே, இது பாவம் இல்லையா தப்பு இல்லையான்னு, இவனை தூக்கடா, இவனுக்கு வேலை கிடையாதுன்னு ஒரு மேனேஜர். அது மாதிரி தான் இப்போ எல்லாரும் அதை சகிச்சுக்கின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவங்க குடும்பத்தை வாழ வைக்கிறது கூட மற்றவங்க குடும்பத்தை வந்து அழிக்கிட்ட பார்க்குறாங்க. அதுதான் நடக்குது. அதான் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்குலாம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து இருக்கணும், வாழணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பெரியவங்கன்னா வந்து நம்ம இடம் கொடுக்கணும், ஏந்திருக்கணும் பஸ்ஸில், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நாம் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அதை எல்லாத்தையும் நம்ம கடத்தணும். அதுக்கு தான் நாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீதி நேர்மையோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. எந்த வேலை செஞ்சாலும் சரி, செய்கிற தொழிலில் கொஞ்சம் வந்து கண்ணியமும் கடமையாடும் இருந்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லது, நம்ம தலைமுறைக்கு நல்லது. நம்ம என்னதான் டெக்னாலஜி சொல்லித்தரோம், நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இதெல்லாம் தாண்டி மாறல் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுவாங்க ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்தம் இருந்துட்டு இருப்பான்னு. இப்போ யாருமே ஏமாறலாம் சரி ஏமாத்திடுறாங்க எல்லாரும். அதுதான் நடக்குது. ஒருத்தன் சொல்லுவான் பரோட்டா 100 பரோட்டா இருக்குது வீணா போச்சு, இந்த கதை தெரியும் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவார் 100 பரோட்டா தானே வீணா போச்சா, நீ ஏன் வீணா போச்சுன்னு ஃபீல் பண்ணுற, நான் உனக்கு விற்று கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ தரேன்னு கேட்பாரு. 3 பரோட்டா வாங்கினா 1 பரோட்டா ஃப்ரீன்னு. இப்போ அவருக்கு வந்து லாஸ் கிடையாது, எவ்வளோ லாஸ், மிஞ்சி போனால் வந்து 10 பரோட்டாவுக்கு 2 பரோட்டா அவருக்கு வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் பார்த்தோன்னா இப்போ ஓவராலாக 100 பரோட்டா விற்று போச்சு. அது எல்லாமே வீணா போன பரோட்டா தான். ஆஃபர்ன்றதுலேயே வாங்கக்கூடாது, அதுவே 1ஆம் நம்பர் ஏமாத்து வேலை தான் என்னை பொறுத்த வரைக்குமே.